இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு ஒரு உவமையை சொல்லுவார். 2 நபர்கள் எருசலேம் கோவிலுக்கு கடவுளை வழிபட போனார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் வசதி படைச்சவர். அவர் என்ன பண்ணுவார்? கடவுளுக்கு முன்பாக போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சொத்தில் இவ்வளவு ஒன்று காணிக்கை கொடுக்குறேன், 10ல் 1 பங்கு கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அப்படி இப்படி என்று என்ன பண்ணுவாங்க, அவர் தன்னுடைய காணிக்கையை பட்டியலிடுவார். அதற்காக பாருங்க, ஆயக்காரன், அவன் பிச்சைக்காரன், அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அவங்களுக்கு இவரெல்லாம் செய்கிறேன் என்று தன்னுடைய காணிக்கை லிஸ்ட்டு போடுவார். ஆனால் அந்த ஆயக்காரன், அந்த ஏழை மனிதர் என்ன பண்ணுவார்? கடவுளை அண்ணாந்து நிமிர்ந்து கூட பார்க்க தகுதி இல்லாமல் தலை கவிழ்ந்து தன் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே, ஏழை என் மேல் இரக்கமாயிரம் என்று கடவுள் முன்பாக தாழ்ந்து நிற்பார். எசப்ப சொல்லுவார், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பரிசேயனை விட அந்த ஆயக்காரன் தான் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொண்டு செல்வான் ஆண்டவர் சொல்வார். சொல்களே, கடவுளுக்கு தேவையானது எது? இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி. கடவுளுக்கு தேவையானது எது? இன்றைய முதல் வாசகம் இந்த கருத்தை மிக அழகாக நமக்கு சொல்லுது. கடவுளுக்கு தேவையானது நீ கொடுக்குற ஆட்டுக்கிடாய்களா? கடவுளுக்கு தேவையானது பெருக்கெடுத்து ஓடும் எண்ணெயை காணிக்க கொடுக்க அதுவா? பாவ பரிகார பழி கொடுக்குறியா அதுவா? கடவுளுக்கு தேவையானது எது? ஆண்டவர் வழக்காடுறாரு. இயற்கை கூட. மலைகளை கேளுங்கள். எகிப்திலிருந்து என் மக்களை காவல் மாதிரி கூட்டு வந்தேன் நான். மக்கள் என்ன பண்றாங்க? எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இயற்கையை நீங்கள் கேளுங்கள், வழக்கு உண்டு, கேளுங்கள். நாம கூட அப்படி என்ன கேட்டேன்? உன் சொத்தை கொடு, அதை கூட இப்படியே கட்டுறான்னு நான் கேட்டது உங்ககிட்ட என்ன? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு உன்ட்ட. நான் பாருங்க பார்ப்போம். நேர்மையை கடைபிடித்தல். நேர்மை யாரு, நீதி யார்? அது போதும். நீ தருகின்ற ஆட்டு கிடாய்களுக்கு ஆண்டவர் வந்து உன் வீட்டு வாசல் வந்து உட்கார்ந்தில்ல. நேர்மையை கடைபிடித்தல், இரக்கம் கொள்வதிலே நாட்டம். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் துரோகம் செய்யாது, இரக்க மனசோடு இரு, நேர்மையார். உன் கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு இரு. இந்த வார்த்தையில கவனிக்கணும். நாம கடவுள் வரும்பொழுது 3: நீ நேர்மையோடு இரு, இரக்க குணத்தோடு இரு, கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு. போதும். மாறாக நீ தருகின்ற காணிக்கை கடவுள் எதிர்கொள்வார் அல்ல, கிடையாது, தேவை கிடையாது. இதைத்தான் கடவுள் விரும்புவது. சொல்லே, நீ திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். தம் வழியை யார் செம்மைப்படுத்துகிறாரோ, செம்மை என்றால் தன் வாழ்க்கையை நீதியின் பாதையில் யார் நடத்திக்கிட்டு போறாரோ, ஏழையின் பாதை இறக்க குலம் அன்பு கொண்டு எவன் ஒருத்தரும் வாழ்கிறானோ, கடல் முன்பாக தாழ்ச்சியோடு ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று அவர் முன்பாக சரணாகதி அடைகிறானோ, அவனுக்குத்தான் அவருடைய ஆசீர்வாதம். திருப்பாவுடைய மைய ஆசிரியமா தான் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்பர். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்குவான். நமக்கு ஆண்டவருடைய ஆசை தேவையா? கடவுள் சொன்ன இந்த 3 விஷயங்களை சிறமேற்கொண்டு செய்வோம்.
அப்படி செய்தோர் பலர். இஸ்ரேல் மக்கள் இயேசப்பா வாழ்ந்த காலத்தில் இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்வாங்கன்னு நம்புறாரு பார்த்தீங்களா ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் அவங்க அப்படி வாழல. அந்த மாதிரி அவங்க பரிசேயர், சதுசேயர், மரலறிஞர் எல்லாம் என்ன பண்ணாங்க? தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள். தாங்க தான் எல்லாம், இந்த கடவுளுக்கே இவங்க தான் எஜமானுங்கிற மாதிரி அப்படி வாழ்ந்தாங்க. உண்மை, அது மட்டும் வாழ்ந்தாங்க. ஏழைகளை ஒடுக்கினார்கள். ஒருவருடைய செருப்புக்கு ஏழைகளை விலையாக நிர்ணயம் செய்தார்கள். பைபிளை பற்றி பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய கோவிலை அவசங்கை செய்தார்கள். ஆண்டவரை மதிக்கவில்லை. மாறாக ஆண்டவரை வைத்து இவன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சான். வெளிவிடக்காரரை ஐயோ கேடு ஆண்டவர் சொல்லுவார். என்ன பண்றீங்க? கடவுளுக்கு வருகின்ற காணிக்கையில ஒட்டகத்தை விழுங்கி விட்டு என்ன பண்றீங்க? சும்மா தூசு வடிகட்டி ஆண்டோட கொடுக்குறீங்க. ஆண்டவர் மட்டும் நீ தான் சாப்பிட்ற. நீ நீர் நேர்மையாக வாழ மாட்டுற. உன்னுடைய அந்த ஆண்டக்கூடிய ஆடையை என்ன பண்ற? வல்ல போட்டுக்கிட்டு அப்படி மரியாதைக்காக வந்துட்டு போறேன். வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகள் ஆலோசனை பாருங்கம்மா. கடவுள் இப்படிப்பட்ட படோபகார வாழ்க்கையை விரும்புவது கிடையாது. தாழ்ச்சியோடு இரு. அந்த ஆயக்காரனை போல. அந்த ஆயக்காரனை பாருங்க, ஆண்டவர் நோக்கி அவன் நிமிர்ந்து கூட பார்க்கல. அண்ணாந்து பார்க்க துணிவில்லாமல் தன் மார்பில் அறைந்து கொண்டு கடவுளே எம்மல் இறக்க வையும் என்று அதுதான் ஆண்டவர் கேட்பது. இந்த தாழ்ச்சியான உள்ளம் அன்னை மரியாதை பாருங்க பாப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஆண்டு தன்னை கடவுள் பாதத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்தார். திருமுழுக்கு யோவானை பாருங்க, நான் வரப்போகின்ற மெஸ்ஸியாவுடைய செருப்பு அவருக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. வச்சு பாருங்க. ராயப்பரை பாருங்க, ஆண்டவரே எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்தார். சோர்களே, கடவுள் முன்பாக உண்மை கிடையாது. இப்படியெல்லாம் என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் வாழ்வாங்க நினைச்சுதான் என்ன பண்ண, தன் மக்கள்கிட்ட தன் மக்களை தேடி ஆண்டவர் இயேசு பிறந்து வந்தார். அவங்க அப்படி வாழலை. அவங்க வாழலை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அந்நிய யார் நல்லா இருப்பாங்கன்னு நம்பி இயேசுப்பா வந்தாரோ தன்னுடைய மக்கள் அப்படி வாழாமல் அந்நிய மக்கள் தான் ஆண்டவர் நம்பினாங்க. அவங்க தான் என் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து ஒரு பாதத்தில் விழுந்தாங்க. தீர் சீதோன் மக்கள், அந்நிய மக்கள் தான் பண்ணாங்க. ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் ஆண்டவருடைய ஆசிரியர் அவங்க தான் தேடி ஓடி வந்தாங்க. தீர்ப்பு நாள் வரும். நினிவே மக்கள் உங்களை பார்த்து கரங்கொட்டி பைபிள் நட்சத்திர படிச்சு பாருங்க, உங்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள். நினிவே மக்கள் அந்நிய அசீரிய மக்கள், அந்நிய இன மக்கள். அவங்க அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? சாக்கு உடுத்தி சாம்பல் பூசி ஆண்டவருக்கு மன்னிப்பை அவங்க இறைஞ்சினாங்க. தென்னாட்டு சேபா நாட்டு அரசு பாருங்க, சாலமனுடைய அறிவு திறனை ஞானத்தை பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க? சாலமன் வழியாக அவனுடைய ஆசிரியை பெற்றுக்கிட்டு சேபா நாட்டு அரசு போனாங்க. தன்னுடைய சொத்தையெல்லாம் தன்னுடைய காணிக்கையெல்லாம் சாலமன்கிட்ட கொடுத்துட்டு அவனுடைய அறிவு எனக்கு அந்த ஞானத்தை பெற்றுக்கிட்டு போனாங்க. அப்படி அந்நிய மக்கள் ஆண்டவரை நம்புறாங்க, விசுவசிக்கிறாங்க. அந்நிய மக்கள் தன்னுடைய முழு தாட்சியோடு ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுக்குறாங்க. இஸ்ரேல் மக்கள் ஆச்சே நீங்க, கடவுளுடைய அன்புக்குரிய பிள்ளைகளாச்சே நாம எப்படி யோசிச்சு பாருங்க. தீர்ப்பு நாளில் இந்த இனம், அந்த அந்நிய மக்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? கேள்வி பண்ணுவாங்க, பாரியா நான் நம்புறியா ஆண்டவரை அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதரர்களே, மனம் மாறுவோம். இன்றைய முதல் வாசகத்தோட மூன்று மைய புள்ளிகள். நேர்மையோடு இரு, இரக்கத்தோடு இரு, தாழ்ச்சியோடு இரு. அவ்வாறு இருந்தால், அவ்வாறு நேரிய வழிகளை, இரக்கத்திற்குரிய வழிகளை, தாழ்ச்சிக்குரிய வழிகளை நாம் பின்பற்றினால், திருப்பால் ஆசிரியர் சொல்வது போல நாம் கடவுளுடைய மாட்சியை, மாண்பை காண்போம். எனவே மீண்டும் சொல்கிறேன், கடவுள் நம்மகிட்ட விரும்புவது நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. இந்த மூன்றையும் நாம் கொண்டிருந்தால், இந்த மூன்றின் பின் நாம் சென்றால், கடவுள் திருக்கரம் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும், ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கும். ஆசீர்வதிப்போம்.